கீழே ஒரு எலி செத்து கிடக்கே. நமக்கு இருக்க பசிக்கு நல்ல வேட்டை தான். வேற யாரும் வர்றதுக்குள்ள நம்ம உடனே போய் சாப்பிடணும். ஆஹா, நல்ல பெரிய எலியாத்தான் இருக்கு. என்ன சாப்பிடலான்னா காலை தூக்க முடியலையே. கால் நல்ல சகதியில மாட்டிக்கிச்சே. ஒரு எலிக்கு ஆசைப்பட்டு இப்படி வந்து சிக்கிக்கிட்டோமே. இந்த சகதியிலிருந்து எப்படி வெளியே வரப்போறோம்னு தெரியலையே. என்னை யாராவது காப்பாத்துங்க. என் கால் சகதியில சிக்கிக்கிருச்சு. ரொம்ப பசி எனக்கு. சாப்பிடலாம் வந்தேன். சரியா அந்த சகதியில வந்து காலை வச்சுட்டேன். இப்ப என்னோட காலை எடுக்கவே முடியல. முயலாரே, எப்படியாவது என்னை காப்பாத்திடுங்க. கவலைப்படாத கழுகாரே, நான் வீட்டில் போய் மண்வெட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். சகதியை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தோம்னா முழுசா எடுத்துடலாம். சகதி முழுசையும் நான் எடுத்துட்டேன். இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமா முயலாரே, என் கால் ரெண்டும் சகதியில இருந்து வெளியே வந்துருச்சு. முயலாரே, நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். பரவாயில்ல கழுகாரே. எப்படியோ தப்பிச்சிட்டோம். அந்த முயலும் முயல் குட்டி இல்லைன்னா நம்ம உயிரோட இருந்திருக்க முடியாது. இப்ப பறக்கிறதுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இது புலியோட குகை மாதிரி இருக்கே. இன்னைக்கு வசமா புலிகிட்ட மாட்ட போறேன். புலி வந்துருச்சு. என்ன முயல் குட்டியே, இந்த பக்கம்? புலி அங்கிள், நான் வழி மாறி வந்துட்டேன். அதுவும் என்ன தைரியம் இருந்தா என் இடத்துக்கே வந்திருப்ப. புலி அங்கிள், உங்க குகை இங்க இருக்குன்னே எனக்கு தெரியாது. என்னை விட்டுருங்க. இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன். டூளி இந்த புலிக்கிட்ட மாட்டிக்கிருச்சு போல இருக்கு. டூளி எப்படியாவது காப்பாத்தணுமே. புலியாரே, என்ன கழுகாரை கூப்பிட்டீங்க? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு முயல் குட்டி சிக்கிச்சு, அதை வேட்டையாட போறேன். இந்த குட்டி முயலையா வேட்டையாட போறீங்க? புலியாரே, நான் வர்ற வழியில 4-5 மான் மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நீங்க உடனே போனீங்கன்னா அந்த 4-5 மானை வேட்டையாடிடலாம். என்ன சொல்ற கழுகாரே, நீ சொல்றது உண்மையா? நான் இப்ப அந்த பக்கம் தானே பறந்து வந்துகிட்டு இருந்தேன். அந்த மான்களை அங்க பார்த்தேன், அதனாலதான் சொல்றேன். இங்க சீக்கிரம் போலேன்னா மான்கள் எல்லாம் ஓடி போயிரும். இதோ கழுகாரை இப்பவே போறேன். குட்டி முயலே, உன்னை வந்து வச்சுக்கிறேன். நான் முதல்ல அந்த மான்களை வேட்டையாடிட்டு வந்துடுறேன். குட்டி முயலே, நீ அந்த புலிக்கிட்ட மாட்டி முழிக்கிறத நான் பார்த்தேன். அதனாலதான் புலிக்கிட்ட அங்க மான்கள் மேயறதா போய் சொல்லியிருக்கிறேன். அது திரும்ப வர்றதுக்குள்ள நீ ஓடி போயிடு. சரிங்க அங்கிள், இப்பவே போயிடுவேன். நீ சாப்பிட்றதுக்காக வீட்ல இருந்து உனக்கு நட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். பாய். இந்த கிளி பேரு பஞ்சு, என்னோட ஃப்ரெண்டு. உன் பேர் என்ன? பஞ்சு. ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரையா? மனு, ஒரு நாள் கிளிக்கு நான் கோவைப்பழம் கொண்டு வரேன். சரி வீணா. டேய், நம்ம பக்கத்து தெருவில் ஒரு திருடன் நுழைஞ்சிட்டானாண்டா. ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து நகையெல்லாம் திருடிட்டு ஓடிட்டானா. ஏய், போலீஸ்டெல்லாம் சொல்லலையா? சொல்லியிருக்காங்க, போலீஸ் தேடிட்டு தான் இருக்குது. டேய் சந்துரு, அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்டா. ஆமாடா சின்னு. சரிடா, வா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லலாம். ஆமா, அப்பதான் அவங்களும் ஜாக்கிரதையா இருப்பாங்க. ஆஹா, இந்த தெருவில் நிறைய வீடுகள் இருக்கே. இன்னைக்கு எப்படியாவது ஒரு 2-3 வீட்டில் புகுந்து ஒரு அள்ளிட வேண்டியது தான். ஆள் நடமாட்டமே இல்லை. ஐயோ, நம்ம தெருவுக்கு திருட வந்துட்டானே. காலையில் அந்த பசங்க சொன்னது உண்மையா போச்சே. இப்படியாவது இவனை பிடிக்கணுமே. நம்ம வேகமா திருடன் கத்துவோம், எல்லாம் ஓடி வந்துருவாங்க. அப்ப இந்த திருடன் நல்லா மாட்டிக்குவான். ஓ, நீதானா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இதோ இங்கே இருக்கான் திருடன். பிடிங்க, சீக்கிரம் பிடிங்க. போலீஸுக்கு சொல்லுங்க. இதோ நான் ஃபோன் பண்ணிட்டேன். பஞ்சு, உன்னோட புத்திசாலித்தனத்தினால இந்த தெருவே தப்பிச்சிருச்சு. என் பஞ்சு எப்பயுமே புத்திசாலி தான். பஞ்சு இருக்கிற வரைக்கும் நாம நிம்மதியா பயம் இல்லாம இருக்கலாம். ஏய் குட்டி பாப்பா, நீ ஏன் இவ்வளவு சோகத்துல இருக்க? இன்னைக்கு காலையில என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன்னா அவ ஒரு பறக்கிற பொம்மை வச்சிருந்தா. என்கிட்ட கொஞ்ச நேரம் கொடு, நானும் விளையாண்டுட்டு தரேன்னு சொன்னேன். ஆனா அவ தரமாட்டேன்ட்டா. நான் உடைச்சிடுவேனா? உன் பொம்மையே வேண்டான்னு சொல்லி அவகிட்ட சண்டை போட்டுட்டு இந்த பார்க்குக்கு வந்துட்டேன். டோனோ, உனக்கு எந்த செலவும் இல்லாம ஒரு பொம்மை செய்ய சொல்லி தர போறேன். இப்ப பார் என் கையில என்ன இருக்குன்னு. ஒரு வெள்ளை பேப்பர் இருக்கு. இந்த பேப்பர் வச்சு நான் என்ன பண்ணேன்?
நான் சொல்றத கவனமா ஒன்னொன்னா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கடைசியில நீ விளையாடுற பொருள் உன் கையில கிடைக்கும். அப்படி என்ன விளையாட்டு பொருள்? அதுதான் சஸ்பென்ஸ். நீ சொல்றத அப்படியே செய்றேன். ஐ பேப்பர் போட் சூப்பரா இருக்கு. என் ஃப்ரெண்டாவது அவ விளையாட்டு பொருளை அவங்க அங்கிள் வாங்கி கொடுத்தாரு. ஆனா என்னோட விளையாட்டு பொருளை நானே செஞ்சுக்கிட்டேன். இனிமே இந்த கப்பலை நானே செஞ்சிருவேன். நான் மட்டும் இங்க தனியா உட்கார்ந்திருக்கேன். நான் செஞ்ச கப்பல் ஒண்ணு கூட இல்லையே. ஓ, நான் இவ்வளவு நேரம் கண்டது கனவா? அந்த மேஜிக் மேனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இப்ப நான் உடனே வீட்டுக்கு போய் கப்பல் செய்ய போறேன்.